இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34:6. நம் ஆண்டவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு நம்மை ரட்சிக்க வல்லவர். இன்று ஏழைகளின் சத்தங்கள் கவனிக்கப்படுவதில்லைங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு வழி அருகே அமர்ந்திருந்ததான 2 குருடர்கள் தங்களுக்கு அற்புதத்திற்காக தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி இரத்த சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அன்றைய காலகட்டங்களில் சீசர்கள் அவருடைய சத்தத்தை தடுத்தார்கள். இன்றைக்கும் திருச்சபைகளும் எளியோருடைய ஏழைகளுடைய சத்தத்திற்கு கவனத்தை செலுத்துவது இல்லை. அவர்களுடைய சத்தம் தடுக்கப்படுகிறது. தேசமும் இப்படித்தான் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுடைய குரல் வளையை நசுக்குகிற தேசத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுடைய சத்தத்திற்கு செவிகெடுக்கிற ஒரு அரசாட்சி நம்மிடத்தில் இல்லை. எல்லா இடங்களிலேயும் சிறுமைப்பட்டவர்களுடைய குரல் வளையை இந்த அரசாங்கம் நசுக்கிக் கொண்டிருக்கிறது. சிறுமைப்பட்டவருடைய சத்தம் எழும்புவதே இல்லை. தேவைகள் உள்ளவர்களுடைய சத்த துணிகள் இந்த தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளும் என்று கவனிக்கக்கூடாத இடங்களிலே போய்கொண்டிருக்கிறது. கவலை வேண்டாம். வழியருகே இருந்த அந்த 2 குரலுடைய சத்தம் தடுக்கப்பட்டாலும் கிறிஸ்துவை அவர்கள் இன்னும் உரக்க சத்தத்தோடு கூப்பிட்டார்கள். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று சொன்ன சத்தம் அதிலும் அதிகமாய் எழும்பிற்று. கிறிஸ்து நின்று அவர்களை கவனித்தான். கிறிஸ்து நின்று அவன் இந்த சத்தத்தை கவனித்தான். அந்த ஏழை குருடர்களை தன்னிடத்தில் அழைத்தார். அவர்களை அவர் விசாரித்தார். அவர்கள் காரியங்களை கேட்டார். இன்றைக்கும் யார் உங்கள் சத்தத்திற்கு செவிகொடுக்காமல் இருந்தாலும் உங்களுக்கு சத்தத்திற்கு செவிகொடுக்கிற கிறிஸ்து நின்று அதை கேட்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த ஏழை குருடர்களை தொட்டு அவர்களுக்கு அற்புத சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு என்னுடைய சத்தம் கவனிக்கப்படாமல் இருக்கிறதே, என்னுடைய சத்தத்தை ஆமென் சொத்தரும் கவனிப்பார் இல்லையே, நான் இக்கட்டில் இருக்கிறேனே என்கிற அனுபவத்தில் இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு கிறிஸ்து உண்டு. அவர் ஏழைகளின் சத்தத்தை கேட்கிறவர். அவர்கள் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன். இன்றைக்கும் நீங்கள் அவரை விசுவாசியுங்கள், அவரை கூப்பிடுங்கள். அவரை ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்கள் சத்தத்தை கேட்டு நின்று உங்களை தன்வசமாய் அழைத்து உங்கள் காரியங்களை விசாரித்து உங்களை தொட்டு உங்களுக்கு இன்றும் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாகவே இருக்கிறார். அவர் ஏழைகளின் சத்தத்தை கேட்டு அவர்களுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன்.